நான் தான் சொன்னேன்லங்க, இவனுங்க எப்பயுமே ஸ்கேம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ்க்கான ஒரு ப்ரோமோ வந்திருக்கா? அதில எத்தனை பேர் உண்மையிலேயே காமன் மேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, சொற்பமா நீங்க எண்ணிறலாம். மிச்சம் எல்லாருமே இந்த இன்ஸ்டால பிச்சை எடுத்தவனுங்க, பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சவனுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முட்டி போட்டு நடந்தவன் ரோட்ல. இந்த மாரி கண்டாமானிக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணி, நானும் ஃபேமஸ் ஆகுறேன் அப்படின்ற மாரி போட்டுட்டு, ஒரு ஜென்யூன் கன்டென்ட் கிரியேட்டர் எவனாவது உள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா அதிலயும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. அவங்க தெரிஞ்சு எடுத்தானுங்களா, இல்ல தெரியாம ஒரு ஃப்ளூக்ல எடுத்தானுங்களான்னு தெரியல. முனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள. ஸோ அவங்களுடைய விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க காமன் மேன் பத்தியும், பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அப்டேட்டு, பிக் பாஸ் என்ன ஆகப்போகுது, என்ன 7ஆம் தேதின்றாங்களே அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அத பத்திலாம் வந்து டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்னேன். நான் தான் மொத எக்ஸ்போஸ் பண்ணேன். இந்த காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கேமு. ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாய்ங்க. எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி வச்சுட்டு, சும்மா வந்து கூப்பிட்டு வச்சுட்டு, இவங்கள வந்து இன்டர்வியூங்கிற பேர்ல வந்து எடுத்துட்டு, அப்புறம் நான் ஃபைனல் ரவுண்ட்ல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்து வெளிய அனுப்பி விட்டுருவாய்ங்க. அதுக்கடுத்து எடுத்துட்டு வந்தாலும், அவங்கள காமன் மேன் இல்லன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாய்ங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோமா? அதுக்கேத்த மாரியே, "என்ன சார், எஸ்ஐ சார், ஒரே பைத்தியமா இருக்கு" அப்படின்ற மாரி இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னா நீ உள்ள வந்திருக்கடா மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அதுக்காக நீ மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இல்ல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா வந்து கால தூக்கி ஊ வா ஊ அப்படின்றான். அந்த மூதேவி ஒருத்தன் பிக் பாஸ்க்கு நான் போனேன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு நடந்துட்டு இருந்தான் பாருங்க. அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கான் போல. முட்டிய போட்டு நடந்துட்டு இருந்துங்க. ஆ. அப்புறம் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவியாவுக்கு ஒரு நடுவுல ஒரு டிசிஷனு. ஆரி அண்ட் ராஜுவ கன்சல்ட் பண்ணி ஓவியா தான் அந்த போர்ட தூக்குறாங்க. ஸோ அது குவாலிஃபைடா, அன்குவாலிஃபைடா அப்படின்ற மாரி. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொலாடி சண்டை, ஏஞ்சல்ஸ் வைஸ் டெமான்ஸ் டாஸ்க்ல அவங்களுடைய ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. இந்த பிக் பாஸ்னா உள்ள என்ன இருக்கும்? டாஸ்க்கு பயங்கரமா இருக்கும். இந்த டாஸ்க் பயங்கரமா இருக்கிறதோட, பிசிக்கலா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதோட, மென்டலா அவங்கள அடிக்கிறது தான் பிக் பாஸ் உடைய கேமு. அத எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தா, மென்டலே நீங்க கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா, எப்புட்றா அது? அவங்க சேலஞ்ச் பண்ணுவாய்ங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு மென்டலே நீ கூப்பிட்டு வந்தனா, அது ஒரு மாரில இருக்கு அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள பைத்தியமா தான் இருந்துச்சு வந்ததெல்லாம். ஹேய்ங்கிறது ஒண்ணு வந்து, உடனே ஆதிலாம் பயந்துட்டாப்புல. என்னம்மா இது? இந்த ஸ்லாங்ல என்னம்மா அப்படின்ட்டு. ஒருத்தன் சுட்ட முடி வச்சுட்டு வரான் மேகி பண்டையன். அவன பார்த்தா பிறந்ததுலேருந்து நான் அப்படி வரேன்றான். உடனே ஓவியா கலாய்ச்சி விட்டுருச்சு. பிறந்ததுலேருந்து நீ வரியா? அப்பயும் இந்த மாதிரி முடியோட இருந்தடா மூதேவி அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருச்சு. உடனே பயந்து போய் அவன் அங்கிட்டு ஓடிட்டான். திண்டுக்கலுக்கும் தூத்துக்குடி பக்கம். இன்னொருத்தி ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா, காலைல தூங்கி எழுந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டா போல தெரியுது நைட்டியோட. யாரா அந்த மூதேவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வந்து நிற்கிது அது. இவங்கள எங்கேருந்து எடுத்தீங்கன்னு இப்போ பார்த்தா இன்ஸ்டாகிராமில் 45,000 ஃபாலோவரு. அவங்க ரீல்ஸ்லாம் போய் பார்த்தோன்னா, பிச்சை எடுத்த மாதிரியே இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அடுத்து இந்த ஸ்டைல்ஸ் பண்ணுறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது. மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் காலை தூக்கி ஹூன்னு இருக்கான். எதுக்குடா நீ வந்த? நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து கத்திட்டு கிடக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அது நம்ம ஷோ கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோமா, இல்லை மாற்றி கீத்தி வேறு ஏதாவது போட்டோமா அப்படின்ற மாதிரி. இதை வேறு நம்ம ரிவ்யூ பண்ணுறோமா அந்த கருமத்தை. ஏற்கனவே பிக் பாஸ் 10 இருக்குது. நான் ஒரு ஆரிக்காக தான் நான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறது தான். பட் பார்ப்போமே என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நைட்டில் வரானுங்க. அடுத்து ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு அப்பா பற்றி பேசு அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நைட்டி போட்டது வந்துச்சு பார்த்தீங்களா, அது சொல்லுது டிஆர்பிக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம் பின்ன அதுதான் நீ வந்த நைட்டியை போட்டு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க உன்னை சேட்டால போல தெரியுது. அது புலம்பி கிடக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பைத்தியங்கள் நடுவில் நம்ம ஊர் மதுரைக்கார பொண்ணு தாமரை செல்வி நம்ம எப்படி வந்து பயங்கரமாக லவ் பண்ணோம் அந்த சீசனில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மண் சார்ந்த ஒரு பொண்ணு தாமரைக்கு அடுத்து ஜொலிக்க போகும் ஒரு நயன்தாரா, கருப்பு நயன்தாரா அப்படின்னு சொல்லலாமா? இன்னும் பில்டப் ஓவரா இருக்கு, என்ன முன்னாடியே பிஆரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. நான் அப்படிலாம் மீன் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையான நான் பார்த்த வரைக்குமே உண்மையிலேயே காமனர் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள்னா இந்த லிஸ்ட்லேயே முனியம்மா தான். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் நான் பார்த்தேன். அவங்க ஃபஸ்ட் நைட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப காமெடியாக பேசியிருக்காங்க. அவங்க சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷர்மா மைண்ட் வாய்ஸ்னு அதை வச்சுருக்காங்க. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
அவங்க பேசுகிறது இந்த தீபாக்கா இருக்காங்கல்ல, என்னண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் இங்கே வச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அது மதுரைக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் வந்து விருதுநகர் தான், மதுரை பக்கத்தில் தான். நமக்கு வந்து என்னண்ணே வாங்க போங்க வந்தீங்களா போனீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா ஒருத்தவங்க உள்ளே போகிற மாதிரி தாமரை அக்காவை நம்ம ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த அக்கா முனியம்மா அக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி கார்ப்பரேட் கைக்கூலியில் அடித்து நொறுக்கிறதுக்கு இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தாமரை மாதிரி ஒன்று அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே அவங்களுக்கு மவுஸ் ஆகிட்டுன்னு சொல்லி பிரியங்கா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியே பிக் பாஸ்க்குள்ளே அந்த அம்மா போகணும் முனியம்மா உள்ளே வச்சு ஒவ்வொருத்தனையும் வந்து கதற உடனும் முனியம்மா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரைக்காரி அப்படிங்கிறது சும்மா கிடையாது. வீரத்துலேயும் மானத்துலேயும் அவனை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஸோ இறங்கி செய்வாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சரி, அவங்களுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க வந்து ஜஸ்ட் யூடியூப்பில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பெருசாலாம் ஒரு பந்தாலாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சு மைக் போட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ஸ்லாம் நான் அதெல்லாம் வந்து தூக்கி உடச்சி எரிஞ்சவன் தான். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் இப்படி வச்சிருக்கேன், முன்னெல்லாம் வந்து இப்படி வச்சு தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் வந்து கிடையாது. நான் பேச என்ன பார்க்க போகிறீங்க அவ்வளோதானே. பின்னாடி பேக்ரவுண்டில் பூ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. மைக் வச்சுட்டு தான் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் கண்டென்ட் தான் மேட்ரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரியே தான் அவங்க என்ன நான் பார்க்கும்போது அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு டஃப்பான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி. உடனே அவங்களுக்கு சம்மந்தமாக நிறைய கமெண்ட்ஸ் வருது, என்ன பிஆர் வச்சுருக்காங்களா முனியம்மா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மதுரை மக்களுடைய லவ்வுப்பா. தாமரைக்கு அப்படி தான் இருந்துச்சு. உள்ளே வந்தவொடனே வந்துட்டாங்கன்ட்டு. ஸோ உருப்படியாக விஜய்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலேயும் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, எப்படி தாமரை அக்கா போட்டு முடிச்சு விட்டாங்களோ அதே மாதிரியே இவங்கள அந்த அக்கா முடிச்சு விட்ருவாங்களோ. இவங்க இப்படி ஒரு ஹைப் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. காமன் மேனில் எதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி பிக் பாஸ்க்கு அந்த அக்கா அனுப்பணும். இப்போ குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க காமன் மேன் ஷோவில். நான் பார்த்தேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க குவாலிஃபைட் பேட்சை. பட் உள்ளே வச்சு அந்த 5 பேருக்குள்ளே வச்சு உள்ளே அனுப்புவாங்களா? அதில் இந்த கார்பரேட்டோடைய அரசியல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. இவங்களுக்கு இந்த பைத்தியம் பிடிச்சவனை அரமெண்டில் இருக்கிறவனு தான் தூக்கி போடணும்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு. உண்மையிலே உழைப்பு போட்டுருக்கிறவனுக்கு உள்ளே தூக்கி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கவே மாட்டாங்க இந்த விஜய் மாமா டிவிலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து என்னுடைய எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் வச்சு தான் நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டு மதுரை காலத்தில் ஒரு பொண்ணு வருதுங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க அம்மா இவங்கள அனாதாசிரமத்தில் முதலே போட்டாங்களாம். எதுக்குன்னா அவங்க சனி தசை நடக்குது, வீட்டில் வந்து நல்லா இல்லை, வீட்டில் இருந்தேன்னா அதனால் வெளியே இருந்தது. அங்கே சாப்பாடெலாம் கெட்டு போன சாப்பாடு புழுலாம் இருக்குமா, புழுவெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் டிசர்வ்ட் பர்சன் தான். பட் இந்த மாமா டிவி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணி கண்டென்ட்டை உருவி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பாரதிக்கெலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுவானுங்க அவனுங்க. ஸோ எப்படி நம்ம அதுக்கெலாம் விட மாட்டோம். நாங்கள் இருக்கோம்ல அதுக்கு என்னன்ட்டு, நீ என்னதான் பண்ணிக்கோ. நாங்கள் உண்மையான மக்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டு நீ என்ன தான் மாமா வேலை பார்த்தாலும் இந்த ஓட்டிங்கு கீட்டிங் எல்லாம் போயிங்க, மக்கள் இதுலேருந்து நாங்கள் வெளியேற்றிட்டோம், மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி சும்மா நடிப்பாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க நினைக்கிற ஆள் தான் வின் பண்ண வைப்பாங்க. ஏன்னா போராட்டம் திவ்யா கணேஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காசு கொடுத்து வந்து உள்ளே வந்துருச்சு. முழுக்க பிராண்ட் அம்பாசிடர். பிக் பாஸ் ஓடும் போதே டாஸ்கில் வரும்போதுக்கு அந்த அம்மா வருவா. அப்போயே தெரிஞ்சு போச்சு இந்த கார்பரேட்டிவ் இவனை தான் ஆக்க போகிறாங்க அப்படின்ட்டு. சிம்பிள். இது வந்து ஒரு பிராண்டை வந்து கொடுக்குறது தான். நீங்கள் வந்து முனியம்மாக்கெல்லாம் உள்ளே வந்து கப் கொடுப்பாங்கன்னு நினைக்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட்டு காமன் மேன்லேருந்து உள்ளேயாச்சும் கொண்டு போங்கடா பிக் பாஸ் இது அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நீங்கள் எது நினைக்கிறீங்க? மதுரை மக்களே உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.